இனிய வணக்கம் அனைவருக்கும். TSSL நடாத்துகின்ற இந்த நிகழ்வு சிறப்பு கருத்தாய்வு. இந்த நிகழ்வு ஜெர்மனி நடத்துகின்ற இந்த நிகழ்வானது 56வது நிகழ்வாக வருகின்றது. இன்று இந்த சிறப்பு கருத்தாய்வு நாங்கள் இந்த மாணவர்களின் நிலை பற்றி ஆராய போகிறோம். எப்படி என்றால், இன்றைய மாணவர்களிடம் அதிகம் கோபம் வருவது ஏன் என்ற கேள்வியினூடாக இன்று இங்கு என்னுடன் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். திருநெல்வேலியில் இருந்து சிறந்த ஒரு ஆசிரியர், நன்றாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், பட்டிமன்றம், கவியரங்கங்கள் ஊடாக தனது பேச்சாற்றலை வெளிப்படுத்தி வரும் ஆசிரியர் சிவசெல்வ மாரிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து ஒரு உதவி பேராசிரியை, மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர், பல களங்கள் கண்டவர் எங்களுடன் இன்று இணைந்திருக்கின்றார். இந்த மாணவர்கள் நிலை பற்றி ஆராய்வதற்காக அவர்கள் இருவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் செல்வோம். சரி, இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு இந்த மாணவரிடம் அதிகம் கோபம். இந்த கோபம் ஏன் வருகிறது? இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, நான் ஒரு ஆசிரியராக பார்க்க 10 வருடங்களுக்கு முதல் உள்ள மாணவர்கள் பண்பு, அன்பு, அமைதி, பொறுமை, அதை விட கோபம் அதிகம் வருவத இல்லாத மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் 10 வருடங்களை தாண்டிய இன்றைய மாணவர்கள் எங்களை விட வேகம், விவேகம், ஆற்றல் அத்தனையிலும் இருந்தாலும் ஆனா அவர்களிடம் அடிக்கடி கோபம் வருது. இதனால பல விடயங்களை இழக்கிறார்கள். ஆதலால் இது முக்கியமாக மாணவர்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இது இருக்கும், மாணவர்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா பெற்றோர்களுக்கு. அப்படி ஏன் அது வளர்ப்பு முறை தளம்பலா இல்லது இயற்கையாகவா? இதை நாங்கள் இன்றைக்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களூடாகவும் பேராசிரியர்களூடாகவும் நாங்கள் ஆய்வு செய்து கொள்வோம். முதலில் நான் சிவசெல்வ மாரிமுத்தை அழைக்கிறேன். என்ற பாடசாலையில இருந்துதான் பல்கலைக்கழகம் வரும். அப்ப பாடசாலையில எப்படி இருக்கிறது என்பதை அவரே சொல்லட்டும் பாப்போம். வாருங்கள் சிவசெல்வ மாரிமுத்து. வணக்கம் அக்கா, அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். நல்லதொரு நிகழ்வு. TSSL தமிழ் கழகம் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு ஏற்ற எதிர்கால ஒரு சிந்தனையோடு நல்ல ஒரு தலைப்புல இன்றைக்கு மாணவர்களுக்கு ஏன் இந்த இவ்வளவு கோபம்? உண்மையிலேயே அது அந்த குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிச்சிருது அக்கா. அந்த பாலர்வாடியில கொண்டு வந்து சேர்ப்பாங்க, அங்கன்வாடியில கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களை சேர்க்கும் போதே அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கேட்டுட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த கோபம் அப்படி வரும். தன்னைத்தானே அடிச்சுடுவாங்க, செவுருல போய் முட்டுவாங்க, பக்கத்துல இருக்க பிள்ளைங்களை போட்டு அடிச்சிருவாங்க, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரியான கோபம் அந்த அங்கன்வாடியில பருவத்துல 3 வயது 4 வயதுலயே ஆரம்பிச்சிருது. இது பள்ளி பருவத்துக்கு அந்த முன்கல்வி பருவத்துக்கு வரும்போது, இதே இது பள்ளி பருவத்துக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, நாம ஏதாவது ஒரு தொழில் வேலை சொல்றோம், நாளைக்கு வரும்போது இந்த பாடலை 2 தடவை எழுதிட்டு வாங்க. ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க 2 தடவை வேண்டாம், 1 தடவை கொடுங்க. 2 தடவை கண்டிப்பா எழுதிட்டு வா அப்படின்னா 1 தடவை கூட எழுத மாட்டாங்க. கோபம், நான் நீங்க சொல்லி நான் செய்ய மாட்டேன். அதுக்கடுத்து இந்த டீச்சரை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த டீச்சர் சொல்றதையே நான் கேட்க மாட்டேன். அந்த மனநிலையில ஒரு கோபம் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு அன்னைக்கு வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க அவங்க மனநிலை முழுக்க கோபத்துலதான் இருக்கும். யாரு கூடயும் பேச மாட்டாங்க, எந்த சக மாணவர்கள்ட்டயே ஒரு பேச்சு இருக்காது, உருன்னு உட்கார்ந்து இருக்கிறது, என்ன சொன்னாலும் காதுல வாங்காம இருப்பாங்க. ஆனா இப்படியான மாணவர்கள் உண்மையிலேயே அந்த தன்னுடைய இளமை பருவத்தை, தன்னுடைய பருவத்தை வீணடிக்கிறாங்க, இழக்கிறாங்க. சுயம்ங்கிறது இழந்து போகுது அப்படிங்கறதுதான் ஒரு கருத்து. இது கல்லூரி பருவத்துல எப்படி இருக்குன்னு அனிதாக்காக்கு தான் தெரியும். ஆனா பள்ளி பருவத்துல இது உச்சகட்ட கோபம் எங்க போகும் அப்படின்னா, ஒண்ணு தன்னைத்தானே அடிச்சுக்கிற, துன்புறுத்திக்கிற ஒரு பருவத்துக்கு போகுது. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்களை துன்புறுத்துற சூழல். என்னுடைய வகுப்பறையில எல்லாம் ஒரு பையன் என்ன செஞ்சுட்டான்னா, பக்கத்துல இருக்க பையன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பென்சிலை கொண்டு போய் கன்னத்துல குத்திட்டான். இந்த இடத்துல பக்கத்துல இருக்க பையன் கன்னத்துல குத்திட்டான். அது கன்னத்துல உள்ள பென்சில் உள்ள குத்தி, அது ஷார்ப்பா இருக்கிற பென்சில் உள்ள குத்திடுச்சு. இதே இது நல்ல வேலை காம்பஸை வச்சு குத்துன, தொடையில குத்துனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த நம்ம வேற கவராயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு குத்திடுவாங்க.
10ஆம் ம். வகுப்பு மாணவர்கள் அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இதுக்கு ஒரு கட்டத்துல கொலையில முடியக்கூடிய நிகழ்வுகள் கூட நிறைய நடக்கும். நிச்சயம். அது அந்த ம். குடும்ப சூழல் சரியில்லை அப்படின்னா, பெற்றோர்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, தாய் தகப்பன் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வளரக்கூடிய குழந்தைகள், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அந்த கோபத்தோடயே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு பேசினாலும் அவங்கள அந்த மீட்டெடுக்கிறது ரொம்ப கடினமான சூழல். இப்படி நெறைய பார்த்திருக்கேன் அக்கா. அவங்கள மீட்டு ம். கொண்டு வர்றது ஒரு பெரிய சவாலான பணி இப்ப இருக்கக்கூடிய நிச்சயம். காலகட்டத்துல. ஆம். நீங்க அழகாக சொன்னீர்கள். அதாவது இந்த பிள்ளைகள் வந்து பிடிக்கல. அதாவது உண்மையிலேயே இந்த கோபம் 2 முறைக்கு வருவதுண்டு. ஒன்று எப்படி அது ஆரம்பிச்சது என்றதை நான் ஒருக்கா சொல்றேன். ஏன் அந்த கோபம் என்ற ஒரு விடயம் வந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றா, முந்தி வந்து தன்னை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் கோபம் ஒரு விலங்குகளுக்கு முதல் வந்தது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் திடீரென எதிரி என்னை தாக்க வருதென்றால் எனக்கு சரியான கோபம் வரும். அதை வெல்ல வேணும் என்று இருந்ததுதான் ஒரு காலம். தன்னிடம் இருந்து அதாவது தன்னை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் இந்த கோபம். ஆனால் இந்த கோபம் வந்து ஒரு உணர்ச்சிகளின் சங்கமைப்பு. சாதாரண ஒரு மனிதனுக்கு கோபம் வர்றது உணர்வுகளின் கொப்பளிப்பால தான் கோபம் வருகிறது. முந்தி நாங்க சொன்னோம் விலங்குகளுக்கண்டா அவை இரை தேடல் அல்லது இணை தேடல். அவை அப்படி போய்களை வந்து எதிரி தன்னை பயமுறுத்தி செய்வதற்காகத்தான் அப்படி வந்தது. ஆனால் எங்களுடைய விடயங்கள்ல மனித வாழ்க்கையில பார்த்தோம்னா எதிர்பாராத ஒன்று நடக்காட்டி எங்களுக்கு கோபம் வரும். அதை விட நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிள்ளைக்கு அல்லது மற்றவர் கண்டாலும் ஒரு ஆளை பிடிக்காட்டியுமே ஒரு கோபம் வருவது உண்டு. ஏனென்றா அவர் செய்யற ஒன்றுமே அவருக்கு சரியில்லை, பிழையாகவே இருக்கும். அப்ப இப்படியான நிலையில பார்த்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல, அதனால கோபம் வருது. அல்லது பருவத்தை இழத்தல். சில நேரம் சின்ன பருவத்துல விளையாடிட்டு அந்த காரை இதுல வைக்க வேணுமென்றா அவருக்கு கோபம் வந்துட்டு கொண்டு நிப்பினோம். அவே நல்ல பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டுவினோம் சின்னாக்கள். அதை விட நீங்க சொன்னீங்க அடித்தல். கோபம் வந்தோடனே இந்த சாமான் எடுத்த நீங்கள் ஆண்டு விட்டேன்னு அடிப்பார்கள் பாடசாலை வாழ்க்கையில. ஆனால் அடிக்கக்கூடாது என்றதுக்கு அதாவது இங்க ஜெர்மனியில உடம்பில யாராவது தொட்டால் தண்டனைக்குரியது. அதனால பிள்ளைகளை அடிக்கிறது இங்க ஆசிரியரும் அடிக்கிறதில்ல, இவையும் அடிக்கிறதில்ல, பெற்றோர்களுமே அடிக்கிறதில்ல. நான் வந்த புதுசுல இலங்கையில நான் அடி வேண்டி படிச்சேன்னா அந்த படிப்பிச்ச காலத்திலேயும் நான் பிரம்பு பாவிச்சது குறைவுதான். ஆனாலும் பாவிச்சிருக்கிறேன் இலங்கையில. அப்ப இங்க வந்தோடனே நான் சில நேரம் பிள்ளைகளுக்கு இப்படி இப்படி தட்டுவேன் மெல்ல மெல்ல. எனக்கு பயமா இருந்தது ஆரம்பத்துல. அப்படி தட்டலாமோன்றதே எனக்கு இதை பேந்து பேந்து காலம் செல்ல இங்க சட்ட நிலையை அறிஞ்சு நாங்க விட்டோம் நாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு கோபம் வரும். அடிச்சா யாரு கண்டாலும் கோபம் வரும். அதை விட அந்த பெற்றோர்களின் வளர்ப்பு முறை இப்ப பிரிவு அல்லது பெற்றோர்கள் சண்டை பிடிக்கிற தன்மையால ஒரு மாணவனுக்கு கோபம் தானாகவே வருகிறது. இன்னும் வீடு எந்த நேரம் ஒரு எரிஞ்சு விழுகின்ற ஒரு தீப்பந்தம் மாதிரி இருக்கே என்று அவனுக்கே தன்னை அறியாம அந்த கோபம் வரும். சின்ன குழந்தைகள்லயே நான் பார்த்தேன். நான் இந்த வீடுகள்ல சில பிள்ளைகளுக்கு தாதப்பன் சண்டை பிடிக்க பொருளாளியை எடுத்து எறிஞ்சதையும் பார்த்திருக்கிறேன் நான் நிக்கல ஒரு நாள். அப்ப அப்படி பார்க்கல வந்து அந்த கோபம் கூடாது என்றது. ஆனா மாணவர்களிடையே நாங்க பின்னால ஆராய போறோம். உண்மையிலேயே கூடாது என்றது ஒன்றுதான். சரி, இப்பொழுது நாங்க கேட்கிறோம் வனிதாவை, இந்த கோபம் ஏன் வருது? ஏன் இப்ப மாணவர்களிடம் கோபம் வருது? அனைவருக்கும் வணக்கம். அம்மா நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் என்னுடைய சக பேச்சாளர் தம்பி சிவசெல்வா மாரிமுத்து அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட வந்து அதிகமா கோவப்படுறாங்களே, அதனுடைய காரணம் என்ன? ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வருது அப்படின்னா, சில பேருக்கு வந்து இன்றைய பாடத்திட்டம் வந்து அதிக சுமையா அதிக பழுவா அவங்களுக்கு இருக்கு. சிலது எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சில குழந்தைகள் வந்து ஃபீல் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்களால படிக்க முடியல. அதிகமா பாட சுமை வந்து அந்த அழுத்தம் வந்து ஒருவேளை காரணமா இருக்கலாம். இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அதிகமான பாடத்திட்டம் பாட சுமை, அதனால வந்து அவங்களுக்கு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிற இடம் சூழல், நம்ம வீட்டுல எப்படி அந்த பெற்றோர்கள் மாமனார் மாமியார் அந்த பெரிய குடும்பத்துல சில குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க லேட்டா வர்றது, ஏன் வந்து லேட்டா வர்றீங்கன்னு கேக்குறப்போ அப்ப வர்ற கோவம், அவங்களுடைய மன அழுத்தம், வீட்டுல அவங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த தன்மை வந்து சரியில்லாம இருக்கிறது, அந்த சூழல், எல்லா பெற்றோர்களும் வந்து அதிக கவனம் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கறது கிடையாது. அதுவும் ஒரு உண்மை.
அவங்க அந்த பராமரிக்கிறதுக்கான இத வந்து வேற ஒருத்தர் மூலமா வந்து பண்றாங்க. கார்டியன்னு சொல்றாங்க. மத்தவங்க பண்ணும்போது அது அவங்களுடைய மன அழுத்தத்தை, அவங்களுடைய மனதுக்கு அருகாமையில யாரு இல்ல அப்படின்ற ஒரு அழுத்தத்தை, ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தலாம். பல்வேறு குடும்பங்கள்ல நல்ல ஒரு சூழ்நிலை வந்து நிலவுறது கிடையாது. குடும்ப பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு. முக்கிய காரணம் அதுவாதான் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நண்பர்கள் வந்து இல்ல அப்படின்னாலும், அந்த நெருக்கம் இல்லைனாலும் அவங்களுக்கு கோபம் வர்றது சகஜம். அதனால ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள பழகிடுறாங்க. நல்ல ஆலோசனை சொல்ற நல்ல ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி, அந்த வயசுக்கு ஏத்த மாரி, அவங்களுடைய பாடத்து அந்த என்ன சொல்றது, அந்த கிளாஸுக்கு ஏத்த மாதிரியான இத வந்து சொல்றது இல்ல. ஆசிரியர்களுமே சில பேரு, பல பேரு வந்து நல்ல வழிகாட்டல் இல்லாம, இப்ப 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, பல ஆசிரியர்கள் வந்து தவறான வழிநடத்தலோட இருக்கிறாங்க. அதுவும் வந்து கோபத்துக்கு காரணமா இருக்கலாம். சில பேர்லாம் ஆசிரியர்களையே ரொம்ப கொலை செய்யற அளவுக்கெல்லாம் நம்ம வந்து பேப்பர்ல பாக்குறோம். அது ரொம்ப வந்து கொடூரமா இருக்கு. பாலியல் பலாத்காரங்கள்ல இது பண்றது, அதுவும் கோபத்துக்கு பல கல்லூரிகள்ல, பல பள்ளிகள்ல பார்த்தோம்னா, இது பெரும் போராட்டமாவே பெற்றோர்கள் வந்து நடத்துற அளவுக்கு அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து இருக்கு. அவங்களுடைய பழக்கவழக்கங்கள். அடுத்து வந்து சிறந்த வழிகாட்டல் வந்து பேராசிரியர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் இணைஞ்சதுதான் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைன்னு சொல்றாங்க. இந்த எல்லா சூழ்நிலையும் நல்லபடியா அமைஞ்சதுன்னா, அந்த குழந்தை நல்லா வளரும். அதுக்கடுத்து முக்கியமானதா சொல்லலாம், அவனுடைய ஹெல்த் இஷ்யூஸ். உடல் அவங்க ஆரோக்கியம். உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி ஊட்டச்சத்து இல்லைனாலும், இந்த அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து இந்த மாரி கோபத்தை தூண்டுற சிச்சுவேஷன் வரலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்றாங்க. அடுத்து அவங்களுடைய தன்னம்பிக்கை. நெறைய குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுறோம், கோவப்படுறாங்க. நெறைய மார்க் எடுக்கிறவங்களும் ஒரு சிலர் வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம தான் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த 2லயுமே கோவத்தன்மையை நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்றதுதான் ஆசிரியர்களுடைய ஒரு கூற்றா இருக்குது இன்னைக்கு. இது 2லயுமே பாத்தீங்கன்னா, இன்றைய குழந்தைகள் வந்து அதிகமா வந்து கோவப்படுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நெறைய இடங்கள்ல வந்து இப்ப கோபம் ஏன் பார்க்கலாம். தெரியும். ஆமா, ம். மிகச் சிறப்பு. குடும்ப நல்ல அருமை. பிரச்சனைகள்னாலும் நல்ல அதாவது குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. நல்ல சூழ்நிலை இல்ல, நல்ல நண்பர்கள் இல்ல, நல்ல பெற்றோர்கள் இல்ல அப்படின்ற இடத்துலயும் கோபம் வருது. நிச்சயம். பாடத்திட்டங்கள் சரியானதா இல்ல அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ஆமா, மிக அழகாக அற்புதமாக சொல்லி இருக்கின்றீர்கள். சரியா, இன்றைக்கு முதல் மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்டம் சரியில்லாதலும், அந்த பாடச் சுமை அதிகமாக இருப்பதனாலும், ஐயோ எனக்கு சரியான ஃபீல் ஆவாயிட்டுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட சுமையாக அந்த பிள்ளைகள் சொல்றத பார்க்கணும். அப்ப அதனால உண்மையிலேயே மாணவர்களுக்கு கோபம் வருவது உண்டுதான். ஏன்னா நிறைய படிக்க வேணும் என்பது சில பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒன்று. படிப்பு பிடிக்கும், ஆனால் நிறைய படிப்பு பிடிக்காத ஒன்றாக வந்துவிடும். அதே நேரம் அந்த ஒரு வீட்டில தன்னம் ஒரு பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் கவனிக்காம விட்டா அந்த பிள்ளைக்கு தானாக ஒரு கோபம் வரும். நீங்க யோசிச்சு பாருங்கள, அந்த பிள்ளை நீ இதெல்லாம் எடுத்து விளையாடு ரெண்டு கூட தாய் தண்டி அலுவலை பார்க்க தன்னை கவனிக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் ஒரு குழந்தைக்கு இருக்கும். அது அது இறுதி வரையும் அந்த குழந்தைக்கு பற்றாத ஒன்றாக இருக்கும். அதனாலதான் குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரணம் இல்லை. அந்த பிள்ளையோட இருந்து அணைஞ்சு வளர்த்தால் அகிலம் போன்ற ஒரு குழந்தையாகவே வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப நீங்க சொன்ன அந்த அதிக கவனம் பெற்றோர்கள் இல்ல. காரணம் வேலை வேலை பணம் பணம் என்று ஓடுறதுனால குழந்தைகளை காப்பகங்களிலும் ஏனைய இடங்களிலும் விட்டுட்டு செல்வதனால அந்த கவனக்குறைவு கூட குழந்தைக்கு ஒரு கவலையை ஏற்படுத்துது. அண்மையில எனது நண்பி தந்த பேத்திய பாக்குறா. எத்தனை 4 மாத குழந்தை. தாய் விட்டுட்டு போய்க்கோ அது வீடுட்டு கத்தும் நெடுகாலம். ஐயோ அம்மா விட்டுட்டு போறா. அதுக்கு வேற ஸ்பரிசம் தெரியும் குழந்தைக்கு. இது கொஞ்ச நேரம் அழுது அழுது களைச்சா பிறகு அவ ஓடுவா. அதுக்கு பிறகு அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கம் இருப்பதை நான் பார்த்தேன். அது ஒரு ஏக்கம் அது உண்மையிலேயே. நானும் இருக்கா இந்த பிள்ளைய விட்டுட்டு போயிக்கலன்னு சில நேரங்கள்ல கதவை பூட்ட வீறிட்டு கத்தினதையெல்லாம் யோசிச்சு பார்க்கிறோம். அது குழந்தைகளுக்கு ஒரு தாக்கம். அதே நேரம் சரியாக சொன்னீங்க. ஒரு பிள்ளைக்கு நண்பர்கள் ஏற்படுவதே ஒரு பாடசாலை என்ற பூங்காக்கு பெற வேண்டும். அல்லது ஒரு கிண்டர்கார்டன் என்ற பூங்காக்கு அதை வரத்தான் அதற்கு நட்பு என்றது தெரியுது. அவன் நல்ல நண்பர்கள் இல்லாட்டியும் பெருமை. இப்ப எங்களுக்கு நான் சில நேரம் யோசிக்கிறேன். நான் இப்படியான நிகழ்வு மூலம் நீங்கள் எனக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறீர்களே என்று நினைச்சு கொள்வேன். இந்த நட்பு கூட உப்பு போல மகிழ்ச்சியாகவே இருக்கும் எங்களுக்கு. ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட.
அம்மா ஒரு விஷயம், உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பனை கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. நிச்சயம். அடுத்தது நீங்க சொன்ன நல்ல அந்த ஆலோசனை சொல்ற ஆசிரியர்களும் இன்றைக்கு படிச்சுட்டு அந்த படிப்பை பிரதிபலிக்கிறதாக ஆசிரியர்கள் செய்கிறார்கள். பாடத்திட்டம் அது முடிக்கணும் அவ்வளா. ஆனால் ஒரு புது முறைகளை அல்லது இந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுகின்ற வாழ்க்கைன்ற தத்துவங்கள், வாழ்க்கை நிலைகளை சில ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது தன்னுடைய பாடத்திட்டத்தை கொண்டு போக வேண்டும். ஆனா அந்த பாடத்திட்டத்துக்கு ஊடாக புதியவற்றை புகுத்தினால் அதுதான் இந்த குழந்தைக்கு ஆர்வமா இருக்கும். நீங்கள் பாடத்திட்டையே அரைச்சமாவி அப்படி அரைச்சு கொண்டு இருந்தா குழந்தைக்கு கோபம் வரும். என்ன இந்த டீச்சர் நடுவரம் இப்படி கத்துறா, இப்ப நேரம் போகும்போது மணிக்கூட்டியே பாக்குற மாணவருங்க அதிகம் இருக்கிறார்கள். அடுத்தது சிறந்த வழிகாட்டலாம். என்னென்றால் ஒரு தாய் தான் முதல் ஒரு குழந்தைக்கு வழிகாட்டி. நல்ல இப்ப ஒரு தாய் அடக்க ஒடுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல அழகாக உடைகளை அணிந்து அந்த குழந்தைக்கு சின்னன்ல இருந்து ஒரு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி பார்த்தா அது வயது மட்டும் அந்த நல்ல பழக்கமாக இருக்கும். அண்மையிலே அர்ச்சுனா உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, சாவிச்சேரி பிரச்சனை. அந்த டாக்டர் அந்த டாக்டர் சொல்ற தன்னை தலைமையில் ஷோட்டா வெட்டி கொண்டு வந்தாலே அண்ணா செல்வராம் போ திருப்பி சலூன்ல வெட்டு, இப்படி வெட்டக்கூடாது அப்படி வெட்டக்கூடாது, சர்ச்சையான இதா வெட்டணும். சின்ன நிலை தன்னை நன்றாக வளர்த்தபடியால் மிகச்சிறந்த ஒரு மருத்துவராக இன்றை போற்றப்படுகிறார். அப்ப பாத்தீங்களா, அப்ப சின்ன நிலையே வளர்ப்பு சீராக இருக்கணும். என்ன செய்வது, சில நேரம் இப்ப அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த நான், ஆனா எனக்குள்ளேயே இறைவன் அருளாலேயே ஒரு வட்டம் போட்டு நான் வாழ்ந்தேன். அடக்கம் ஒடுக்கம் அமைதி நல்ல பண்பாடு நல்ல பிள்ளையா இருக்கும்ன்றது எனக்கு என்னவோ தெரியாது. 8 வயசுலயே இந்த மைண்டு எனக்குள்ள ஒரு வட்டத்தை சுற்றினது. அண்ணாக்கள் இதுகள் இருந்தாலும் ஆனால் நல்ல விடயங்களை சொல்லித்தர அதிகமாக்கள் இல்லை. அப்ப இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், நல்ல விடயங்களையும் இன்னும் கற்றுக்கொள்ள வேணும்னா சில பிள்ளைக்கு தன்னிச்சையாக வரும், பல பிள்ளைகளுக்கு பெற்றோர் கட்டாயமாக ஊட்ட வேண்டும். அடுத்தது நீங்க சொன்னீங்க கொலை செய்யற அளவுக்கு இன்றைக்கு மேலத்தேச இடங்களிலும் மார்க்ஸுகளை குறைவா போட, அதாவது உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு குறைவா போட அந்த ஆசிரியர்ல வெறுப்பு வருது. அல்லது பல்கலைக்கழக பேராசிரியர்கள்ல வெறுப்பு வருது. அந்த பிள்ளைக்கு எங்கேயோ கொலை செய்ய வேணுமென்ற ஒரு எண்ணப்பதிவையும் சில பிள்ளைகளுக்கு உருவாக்குகிறது தான். ஆகவே இதுல இருந்து நாங்க பார்த்தோம்னா இந்த கோபம் பொல்லாத தன்மைக்கும் வருகிறது. இல்லாமையா அந்த பிள்ளைக்கு இருக்க வேணும் என்று நினைச்சாலும் அதன் இயலாத தன்மையாலும் வருகிறதை அழகாக சொன்னீர்கள். மிக முக்கியமான காரணம் குடும்ப பிரச்சனை. குடும்பத்துல பெற்றோர்கள் பிளவுபட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன சிந்திக்கிறதோ, அம்மாட்ட போய் கேட்கிறதோ அப்பாட்ட போய் கேட்கிறதோ தெரியாம இருக்கும். அந்த நேரத்திலும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு நிலையில கோபம் என்றது கொத்தி கொண்டு வரும். இதை அழகாகவே நீங்க சொன்னீங்க. இன்னொரு முக்கியம் பாலியல். இங்கு யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் ஒரு காசு கட்டுறோம். அந்த டீம் காசு கட்டுறோம் தான், ஒரு செமிஸ்டர் ஃபீஸ் அண்டு. அதுல ஒரு பகுதி அந்த பிள்ளைகளின் அதாவது நடத்தைகள், அதாவது ஒரு பகுதியை பார்த்தா வேறு ஒரு நல்ல நடத்தைகள் உள்ள இதுகளுக்குமே அங்க செலவாகிறத சொல்லி இருந்தார்கள். அப்ப பாத்தீங்களா, அப்ப எப்படியா இருந்தாலும் அந்த சில நேரம் பாலியல் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை நீங்கள் அழகா சொன்னீங்க, மிகச்சிறப்பு. நாங்க இப்ப காரணங்கள் நிறைய அடுக்கிட்டோம். இதை விட ஏதாவது காரணம் சிவசெல்ல மாதிரி சொல்ல போறீங்களா? நாங்க இனி ஏன் இந்த காரணங்கள் எங்களுக்குள்ள ஏற்படுகின்றதுன்றதை நாங்க பார்க்க போறோம். இப்ப நிறைய சொல்லிட்டோம். பிடிக்கல, வீட்டு பிரச்சனை, பருவத்தை கூட இழக்கிறது, கொலை செய்கிறது கூட முடிவெடுக்கணும், தாய் தகப்பன்ற பிரிவு, கவனம் இல்லாதது, மன அழுத்தம் சாதாரண குழந்தைகளுக்கு வருகிறது. மற்ற தன்னை சுற்றி இருக்கிற சூழல். இப்ப வேற ஒரு சூழல் சீராக இருந்தா தான் ஒரு மனநிலை சரியா இருக்கும். சூழல் குழப்பமா இருந்தா மனநிலை சரியாகாது. அடுத்தது ஆலோசனை செல்வது. இதை விட வேறு ஏதாவது சிவசெல்வமாரிடம் இருக்கிறதா நாம் சொல்ல? ஆமாக்கா, அதாவது பொதுவா குழந்தைகளுக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, வீடுகள்ல ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, பெற்றோர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய பழக்கிடுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரும்போது அந்த பிள்ளைக்கு கேட்டது கிடைக்கல. இப்ப நான் தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க, நான் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு மாட்டேன்னு சொன்னா உடனே எனக்கு கோபம் வருது. இப்ப பள்ளிக்கு போறோம், கல்லூரிக்கு போறோம், அங்க ஒரு பொண்ணை பாக்குறோம், பிடிக்குது, நான் போய் என்னுடைய விருப்பத்தை சொல்லும் போது இல்ல அந்த பொண்ணு மாட்டேன்னு சொன்னா உடனே கோபம் வருது. அந்த பொண்ணை எப்படி ஆசிட் விட்டு கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம், கொலை பண்ண கதையெல்லாம் நம்ம செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம். இது அதாவது
குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்புகளை உடனே நிறைவேற்றி கொடுக்கிற பெற்றோர்களாலதான் இந்த பிரச்சனை. ஆமாம், இப்ப அது நம்ம உண்மை. சின்ன பிள்ளைங்க ஆப்பிள் பழம் கேட்டா 10 மாசம் கழிச்சுதான் அந்த ஆப்பிள் பழம் வரும். செருப்பு வாங்கிட்டாமான்னு கேட்டா 1 வாரம் கேட்டோம்னா 10 நாள் 2 மாசம் கழிச்சுதான் செருப்பு வாங்கி தருவாங்க. ஆனா இன்னைக்கு உடனே அந்த பிள்ளை விரல் நீட்டுறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் அந்த பிள்ளை கைக்கு போகுது. அந்த பிள்ளையால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கிட முடியல. அதனால கோபம் வருது. அந்த கோபத்தை எங்க காட்டுறோங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம். அந்த அதிகப்படியான ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதும் கோபத்துக்கு காரணம். அடிப்படை தேவையே அங்க இல்லாம இருக்கிறதும் இந்த கோபத்துக்கு ஒரு காரணம். சின்ன வயசுல இருந்து எந்த எதிர்பார்ப்புமே அந்த பிள்ளைக்கு நிறைவேறாம இருக்குன்னா அவன் பின்னாடி வரும்போது என்ன ஆகவான்? திருடனா தானே போவான். அடிப்படை தேவையே அவனுக்கு இல்ல. பிறந்ததுல இருந்தே அவன் சாப்பிட்டது சரியா சாப்பிடல, நல்ல உடை உடுத்தல, நல்ல இடத்துல வாழலைன்னா அப்ப அவனுக்கு இந்த பொதுவா நிறைய கருத்துக்கு தீவிரவாதிகள் எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த அடிப்படை தேவைகளே இல்லாத இடத்துல இருந்துதான் தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. திருடர்கள் அந்த இடத்துலதான் உருவாகுறாங்க. அப்போ எல்லா தேவைகளையும் பூர்த்தி ஆனாலும் கோபம் வர்றதுக்கு காரணம் இருக்கு. தேவைகள் பூர்த்தி ஆகல அப்படின்னாலும் அந்த இடத்துல கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல நாங்கள் ஒரு தேவையுள்ள இடத்துல தேவைப்பட்டு என்னுடைய தேவைகள் நிறைவேறி நான் கோபம் வந்தா அது என்னோட முடிஞ்சு போகும். அடிப்படை தேவை கிடைக்காம ஒரு கோபம் வருது பாருங்க, அவனுடைய கோபம் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அது பாதிக்கக்கூடிய கோபமா இருக்கும். இப்ப இந்த சைக்கோ கொலைகள் எல்லாமே அப்படி வர்றவங்க தான். அதுல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, இப்ப நாங்க சொல்லுறோம் இந்த அடிப்படை தேவை சரியான தம்பி சொல்ற மாதிரி இல்ல, இது ஒரு சொல்லிட்டு வாரன். அடிப்படை தேவைகள் என்பது எங்களுக்கு உணவு, உடை, உறையுள், இது ஒரு அடிப்படை தேவை. அதை விட இப்ப நாங்கள் இத எல்லாரும் சொல்லுவோம் ஒரு கருத்தை, அதை ஆய்வா கொண்டுருவோம். இப்ப நீங்க சொன்னீங்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு எதிர்பார்க்கறத அப்படியே வாங்கி கொடுத்துடுவினோம். இன்றைக்கு ஏண்டா ஈஸி டு வேயா இருக்குது. காரணம் எல்லாம் கிடைக்குது. அன்று நாங்கள் ஒரு புத்தகத்துக்கும் ஒரு பென்சிலுக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். ஒன்று கேட்டா உடனே வேண்டி தராயினோம். ஆனால் அப்படி அந்த பொறுமையா நாங்கள் சம்பாதிச்சுக்கணும். அப்பா இன்றைக்கு கேட்டா இன்றைக்கு வேண்டி தருவோம். கொஞ்சம் கோபமா இருக்கும். அந்த முறையில இருந்து அப்பாவுக்கு கொஞ்சம் காசு இல்லை, அப்ப என்ன செய்வோம் என்ன அந்த பொறுமையில நாங்கள் தாக்கி கொண்டு வாழ்ந்தபடியா இதையும் சமாளிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்தது. இன்றைக்கு பிள்ளைகளிடம் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இந்தாங்க சரி, எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தரோம். ஆனால் அதிக அளவு வாங்கி கொடுப்பதனாலும் நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த பூர்த்தி ஆகுற தன்மையாலும் எதுவும் கேப்பன் அவர் வாங்கி தருவர், இல்லாட்டி ஏமாற்றம் என்ற உடனே பிள்ளை அழுகுது அல்லது கோபம் வருது. அப்ப பாத்தீங்களோ, இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை ஒரு விளையாட்டு சாமான கேட்டாலும் உடனே இவையும் வேண்டி கூடாதுங்கோ. அது தேவையா, எப்ப தேவை, எந்த நேரத்துல தேவை. பாடசாலை பொருட்கள்ண்டா கட்டாயமா தேவையாக இருக்கும். அதை ஆராயுங்கோ, ஆராய்ஞ்சு வாங்கி கொடுங்க. அல்லது ஒரு 5 நாள் பிந்தி வேண்டி கொடுங்கோ. அப்படி கொடுத்தீர்களானால் அந்த குழந்தைக்கு ஏமாற்றத்தையும் சமாளிக்க தெரியும். கோபம் வந்தாலும் அதை அடக்கி அப்பாட்ட காசு இல்லை, அம்மாட்ட காசு இல்லை, நான் எனக்கு பேர்ந்து வேண்டி தருவினம் என்ற ஒரு நம்பிக்கை மொழிய அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் டேட்டை வச்சு நம்பிக்கை கொடுத்தீங்களா, அந்த டேட் வந்தோடனே நீங்க வேண்டி தெரியல, அப்ப அம்மா பொய்யாடுறன்னு சொல்லி போறோம். ஆனபடியா கவனமா இருக்கணும். அதிலும் சில பிள்ளைகள் வெறுப்பு பெறும். நீங்க சொல்லுங்களேன் உங்களோட கருத்தை. வனிதா, நீங்கள் ஏதோ எடுத்து நீங்க சொல்ல. அதாவது தம்பி சொன்ன மாதிரி கேட்டது கிடைக்கல, அந்த இயலாமையும் ஒரு காரணமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு அந்த ஊடகங்கள்ல வர்ற நிறைய நிகழ்ச்சிகள், குழந்தைங்க வந்து அதிகமா குழந்தைங்களோ பெரியவங்களோ கல்லூரியில் படிக்கிறவங்களாகட்டும், பள்ளியில படிக்கிறவங்களாகட்டும், இன்னைக்கு வந்து நிலைமை எப்படின்னா அவங்க கிட்ட போன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. சோ அந்த டெக்னாலஜியோட அந்த முன்னேற்றமும் இன்னைக்கு உலகமே அவங்க கையில இருக்கு. நமக்கு எல்லாம் எது தெரியுதோ தெரியலையோ, ஆனா குழந்தைங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல வர்ற மாற்றங்களும் சில நிகழ்ச்சிகளை பாக்குறது, எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது வந்து மாணவர்களிடையே ஒரு கொந்தளிப்பையும் ஒரு கோபத்தையும் வந்து வரவழைக்குது. ஏதோ ஒரு கல்லூரியில ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துருது, எல்லாரும் ஒண்ணு கூடி போராடுற அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நடந்தாலும் அந்த டெக்னாலஜியோட முன்னேற்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னைக்குரிய காலகட்டத்துல.
சரியா சொன்னீங்கள். அதாவது இன்றைக்கு இணையதளம் வந்த உடனே எந்த குழந்தையை எடுத்தாலும் எந்த நேரம் கீழ் நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கும். எல்லாம் ரோட்டில் போய்க்குள்ள பஸ்ஸில் இருக்க முந்தியண்டா நாங்கள் இயற்கையை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்போம். குழந்தைகளுக்கு காட்டுவோம், பாருங்க மரங்கள் ஓடுது, ட்ரெயினுக்கு எப்படி ஓடுதவை பின்னுக்கு, அதை ஆராய சொல்லுவோம். இன்றைக்கு கதைக்கு இயலாது. அம்மா கொஞ்சம் பொறுங்கோ, நாங்கள் இதை செய்ய போறோம். அல்லது தாய் என்ன செய்வா, தன்னுடைய சுகத்துக்காக உடனே ஒரு சேனலை போட்டு கொடுப்பா, விளையாடவோ என்னவோ. அப்ப இன்றைக்கு அதுகளில ஒரு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனசு எதற்கு எடுத்தாலும் ஸ்டாப் பண்ணின உடனே கோபம் வந்துடும். நீங்க சொன்ன நல்லது. இந்த டெக்னாலஜி வந்து பிளஸ் பாயிண்ட் ஆயும் இருக்குது, நிறைய மைனஸ் பாயிண்ட் ஆயும் இன்றைய மாணவர்களுக்கு இருக்குது. என்ன அந்த கோபத்தை அதிக அளவு உருவாக்குற தன்மைக்கு இவியல் காரணமாக இருப்பதை நாங்கள் பார்த்தோம். நான் இறுதியில, அதாவது இணைய பகுதிகள் கட்டாயமாக அந்த பிள்ளைக்கு வந்து அதிகூடிய விளையாட்டுகள் கொடுக்குறோம், வீடியோ கேம்ஸுகள். அதனூடாகவும் பிள்ளைகளுக்கு அதிக கோபம் வருது. நிப்பாட்டின உடனே சண்டை வந்துடும் வீட்டுல. அதே நேரம் அந்த வேகத்தில ஓடுற அந்த வேகத்திலேயே சாதாரண வாழ்க்கையும் இந்த பிள்ளை நினைச்சு கொள்ளுது. அப்ப அங்க தடுக்க ஒரு ஏமாற்றம் வருகிறது, அந்த அதிண்ட எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, ஆகவே கோபம் வருகிறது. சரியான ஒரு நல்ல பாயிண்ட நீங்க சொன்னீங்களாம். இப்பொழுது திரிபுர சுந்தரி வந்திருக்கிறா, அவரிடம் கேட்போம். வணக்கம் திரிபுர சுந்தரி சகோதரி, வணக்கம். சரி, அவர் குரல் கொடுக்கல. இன்னொன்னு சரி, அவங்க வர்ற வரைக்குமா, இன்னொன்னு நீங்க என்னன்னு பேசுங்க. பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல அரசியல் ஈடுபாடு நிறைய கல்லூரி மாணவர்களாகட்டும், இவங்களாகட்டும், நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோம், நீ வந்து இந்த கட்சி, நான் இந்த கட்சி, நான் இதுக்கு வேலை செய்யறேன், நீங்க அந்த கட்சிக்கு வேலை செய்றீங்கன்னு அரசியல் ஈடுபாடும் பாலிடிக்ஸும் இன்னைக்கு நிறைய மாணவர்கள்ட்ட வந்து உள் புகுந்து பல வேலைகள்ல வந்து ஈடுபடுறாங்க. அதுவும் வந்து அவங்களுடைய கோபம், பிரச்சனைகளுக்கு காரணங்கள், முக்கியமான காரணமா இருக்கு. நிறைய பள்ளிகள்லயும் சரி, 11, 12வது படிக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா இன்னைக்கு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. சோ அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு காரணம் பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு சுதந்திரம் கொடுக்கறதும், அது தம்பி சொன்னாங்க, சுதந்திரம் அதிகமா அதுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் தவறு, ரொம்ப வந்து கொடுக்காம இருக்கிறதும் கோபங்களுக்கு காரணமா அந்த அமையுது. அந்த சிச்சுவேஷன் வந்து மோசமானதா அமையுது. ஆமாம், அளவாக இருந்தால் வளமாகும் என்று சொல்லி, அந்த அளவு எது என்றுதான் என்னுடைய பெற்றோருக்கும் தெரியல. எடுத்த உடனே எல்லாத்தையும் வேண்டி கொடுக்கறது அளவுக்கு மீறின ஒன்றாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அதனால அளவாக இருப்பது எப்போதும் நல்லது என்பதற்கு நீங்க சொன்ன அந்த அதிக சுதந்திரம், அத வீட்டில எல்லாம் வாங்கி தாரோம் என்று சொன்னா, அப்ப விளையாட்டு சாமானே வீட்டு கடையாக வந்தது வீடு. அப்ப அளவாக வாங்கி கொள்ள வேணும் என்பது சரியான ஒன்றுதான். சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் கோபம் ஏன் வருகிறது. இப்ப இந்த கோபத்தை கட்டுப்படுத்த இனி நாங்க என்ன செய்ய வேணும் என்றது கேட்டுத்தான் எங்களுக்கு ஒரு ஆய்வு பார்க்கலாம். என்னண்டு அந்த கருத்தாய்வு எங்களுக்கு தெரியும், காரணம் நிறைய அடுக்கிட்டோம். ஆனா எப்படி அந்த கோபத்தை நாங்க குறைச்சு கொள்ளலாம், எப்படி அதை நிப்பாட்டு என்ன சொல்லுவீங்க? அது பாத்தீங்கன்னா அம்மா அவர்களே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த என்ன எதனால அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த மூல காரணம் என்னவோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது பெற்றோர் கையில நிறைய இருக்கு. அவங்க வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கோ நம்ம நம்ம பசங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அந்த வீட்டு சூழல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் மனசு திருந்தி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியோர்கள், குடும்ப பிரச்சனைகள் வந்து இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கூடுமான வரைக்கும் அந்த பிரச்சனைகளை குழந்தைங்க முன்னாடி பேசாம இருக்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைங்க வந்து உடனே வந்து புதுசாவெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை கேட்டு கேட்டு கேட்டுதான் அவங்களுடைய மனசுல வந்து அழுத்தம் வந்து அதிகமாகுது. அதனால வந்து அதை குறைச்சிக்கலாம். ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வராம இருக்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல வந்து தனியா அதுக்குன்னு கிளாஸ் இருக்கு. ஆசிரியர்களும் எடுக்கிறாங்க. வெளியில இருந்து ஆட்கள் மூலமாவும் அந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்பப்ப வெபினார், செமினார், இதுல எல்லாம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு சைக்கலாஜிக்கலா வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கல்லூரியிலயும் சரி,
பள்ளிகள்லயும் சரி கண்டக்ட் பண்றாங்க நேரடி இது மூலமா. சில பள்ளிகள் என்ன பண்றாங்க, அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக யோகா சொல்லி தர்றாங்க. அது வீட்லயும் சரி கொஞ்சம் யோகா சொல்லி கொடுத்து மார்னிங்ல நீங்க வீட்ல பண்ணுங்க அப்படின்னு. அது பெரும்பாலும் நம்மளுக்கே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மன அழுத்தத்தை வந்து ரொம்ப கம்மி பண்றது மெடிடேஷனை தவிர வேற ஒண்ணு இருக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விதமான நம்ம உணவை வந்து கொடுத்தோம் அப்படின்னா சரிசமமான அந்த கரெக்டான முறையில வந்து நம்ம சத்துக்கள் கிடைச்சது அப்படின்னா கோபம் வந்து கண்ட்ரோல் படுது, அதாவது கட்டுக்குள் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை தாண்டி நமக்கு ஒரு நல்ல நண்பர்கள் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி நண்பர்கள் அமைஞ்சாலும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்றப்போ, நம்ம மனசுல உள்ள எண்ணங்களை ஷேர் பண்றப்போ அந்த கோபம் குறையுது அப்படின்றதும் ஒரு காரணம். இன்னைக்கு நிறைய நண்பர்கள்னால நிறைய பேர் நல்ல வழிக்கு வந்தவங்க இருக்காங்க. கெட்டு போனவங்க அது காட்டிலும் நல்ல நண்பர்கள் உடையவங்க படைக்கு அஞ்சான் அப்படின்ற மாதிரி பழமொழி சொல்றாங்க. அதனால அது ஓகே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் சொல்ல போனா நம்ம இதெல்லாம் விட நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்களை நம்ம வந்து அதிகமா வளர்த்துக்கிறணும். நல்ல எண்ணங்கள் நல்லதா இருந்ததுன்னா நம்மளுக்கு கோபம் குறையும். எதுக்காக ஏன் அப்படின்ற காரணங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கோபம் வந்து ஒரு மனுஷனை வந்து அழிக்கும் அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இவங்கெல்லாம் நண்பர்கள், இவங்கெல்லாம் ஒத்துழைச்சா இதை சாதாரணமா நம்மளால குறைக்க முடியும். தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்காம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா, மிகச்சிறப்பு. ஆசைகளை நிறைவேற்ற வேணும். அது பேராசைகளாக இருந்தால் கடினமாக இருக்கும். சாதாரணமாக குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்ற வேணும். அது உண்மை. ஏனென்று கேட்டா ஒரு பிள்ளைக்கு துப்புரவாக ஒண்ணும் கொடுக்காம விடுறது கூட அந்த பிள்ளைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தன்னை ஒரு தாழ்வான சிக்கலை அந்த குழந்தைக்கு ஏற்படுது. ஆகவே அந்த குழந்தைகளுக்கு தேவையான விடயங்களை பெற்றோர்கள் ஆற்றுதல் மிக மிக முக்கியம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம். என்றால் நல்ல எண்ணங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மனநிலையை கொடுக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கிறது நாங்களும் நல்ல செய்கைகளை காட்ட வேண்டும். எண்ணம் என்று சொல்லி கொண்டிருந்தால் போதாது. அந்த எப்படி என்ற செய்கைகள்ல காட்டும் போதுதான் பிராக்டிக்கல் தான் லைஃப். அதாவது லைஃப்ன்றது ஒவ்வொரு பரிசோதனைகள். நாங்கள் வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு பரிசோதனையும் தான் பிராக்டிக்கல். அப்ப அப்படி செய்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல நிறைவேற்றி விடைக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தது நீங்க சொன்னீங்கள் யோகா அருமையான ஒரு சிறந்த ஒரு பொருள். பாடசாலை சரி, பல்கலைக்கழகங்கள்ல சரி, யோகாவை கட்டாயமாக பிள்ளைகள் பேண வேண்டும். அதை பயிற்சியாக கொள்ள வேணும். ஏனென்றால் உடம்பின் அத்தனை உறுப்புகளும் அசையக்கூடிய வாய்ப்பு இந்த யோகாக்கு இருக்குது. அதை விட யோகா தான் செய்ய வேணும் என்றில்லை, வெளியில போய் விளையாட விட வேணும். நீச்சல், தியானம், இப்படி நிறைய விடயங்களை அந்த குழந்தைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுத்தோம்டா அந்த குழந்தைக்கு அந்த கோபம் தணியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். என்ன வெளியில தானே நடக்க விட வேணும். வெளியில போய் நீங்க விளையாட விடுங்க. என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைகிறது. ஏன்னா எல்லோரும் கணனிக்கு முன்னால் இருக்கிறதாலையும் கடுங்கோபம் பெறக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அடுத்தது நீங்க சொன்னீங்க நல்ல உணவை கொடுத்தல். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். எப்போதுமே ஆரோக்கிய உணவு எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்யும். அந்த வகையில் ஆரோக்கியமான உணவுகள் நாங்கள் எப்பவும் பழங்கள், அந்த பிள்ளைகளுக்கு சத்தான உணவுகளை கொடுத்தோம்னாலும் கோபம் அதிகம் வராது. எந்த இடத்துல கோபம் வருது? ஒரு பசி அல்லது வற்றாத ஒரு கவலை, இவை போன்றவற்றாலே அந்த பிள்ளைக்கு அதிகமாக கோபம் வருது. இவற்றை நாங்க பெற்றோர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். என்றால் சண்டை பிடிக்கிறது இல்லை பிள்ளைக்கு முன்னால. பிள்ளைன்ற எதிர்பார்ப்புக்கு நீங்களும் கூட ஒத்துழைச்சு துறை சார்ந்த விடயத்துல கூட எத்தனை பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருது. அப்பா டாக்டர் என்று தான் சொல்றாரு, அம்மா இல்ல வேறு ஒன்று தான் சொல்றா. நான் என்ன செய்யறேன்னு ஒரு அந்த பிள்ளைக்கு சிந்திக்க முடியாத நிலை இருக்கு. அப்ப இப்படியான அந்த எதிர்பார்ப்பும் குழந்தைகளை உயர்ந்த நிலைக்கு வளர்க்கறதுக்கும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு செய்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனால் கோபம் என்றது அந்த குழந்தைக்கு வராது. மாறாக சாந்தம் என்ற ஒரு அன்பு வளரைக்கு ஆகா என்ன நல்ல குழந்தை, அமைதியாக இருக்குது, நல்ல சாந்தமான பிள்ளை என்று நாங்கள் சொல்லிக்குள்ள மகிழ்ச்சி பெறோம். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் வீட்டில கொடுக்காம விடுறோம். வளர்ப்பு முறை தளம்பல் என்றது எங்களுக்கு தெரியுது அல்லவா? அதனால் பெற்றோர்களை, ஆசிரியர்களை முற்று முழுதாக பாடசாலைக்கு குற்றம் சாட்டுகிறீர்கள் கோபம் வர்றதுக்கு காரணம் என்று. அப்படி இல்லை.
ஆதாரமான ஆரம்பமான பாடசாலை வாழ்க்கைக்கு முதல் வீடுதான் அந்த குழந்தைக்கு உலகமாக இருக்கிறது. அவை வீட்டில நல்ல பழக்க வழக்கங்களோடு குழந்தைகளை பயன்படுத்தி, அதாவது நல்ல பழக்க வழக்கங்களோடு அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக நீங்கள் வீடுகள்ல கொடுக்கிற இந்த விளையாட்டு, ஆரோக்கியமான செயற்பாடுகள் எதிர்காலத்துல மாணவர்கள் மத்தியில அது சிறந்த ஒரு குழந்தையை உருவாக்க பயன்படும் என்றது எங்கள் ஆணித்தரமான உண்மை. வனிதா அவர்கள் மிகச் சிறப்பாகவே அதை எடுத்து கூறியிருந்தார். ஆம், சிவசெல்வ மாரிமுத்து, உங்களுடைய கருத்து எப்படி? அந்த கோபத்தை குறைப்பதற்கு என்ன வழி? நீங்கள் என்ன வழியை சொல்ல போகிறீர்கள்? என்ன வழியை நீங்கள் கையாளுகிறீர்கள் உங்களோட பாடசாலைகளில்? அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கேயோ போட்ட ஆமா அக்கா, என்ன கேட்டீங்க கொஞ்சம் ஒரு தடவை சொல்றீங்களா? இல்ல, ஏனென்றால் இப்ப நாங்கள் இறுதிக்கு வந்துட்டோம். என்னன்னா இப்ப கோபம் கண்டுபிடிச்சிட்டோம் காரணம். இப்ப இந்த கோபத்தை குறைக்க வேணும், அல்லது நார்மலா இல்லாமல் செய்யலாது. குறைக்கிறதுக்கு என்ன வழிகளை செய்யலாம்? முதல்ல வணக்கம் அக்கா. முதல்ல மனம் விட்டு கொஞ்சம் பேசணும். ஏன் கோபப்படுற அப்படிங்கறத கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டோம் அப்படின்னாலே அந்த பிள்ளைங்க வந்து நம்மள கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம மேல முதல்ல நம்பிக்கை வரணும். இவர்கிட்ட நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சின்ன சின்ன அந்த வனிதாக்கா சொன்னது போல இந்த பாலியல் சீண்டல்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மன அழுத்தத்துல யாருக்கிட்ட சொல்லன்னு தெரியாமலே அப்படியே உட்கார்ந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி அது ஒரு பெரிய சிக்கலுக்காகும். அப்ப நாம முதல்ல அவங்களுக்கு தக்கன இப்ப குழந்தைங்க கிட்ட இருக்கும்போது நாம குழந்தைங்களா மாறிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட ஈஸியா சொல்லிடுவாங்க. இப்போ அக்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மன வளர்ச்சி இல்லாத எம்ஆர் சைல்டு, ஐஇடி சைல்டுன்னு நாங்க சொல்லுவோம். உடல் வளர்ச்சியும் இருக்காது, மன வளர்ச்சியும் இருக்காது. குழந்தைங்க ஆட்டிசம் சைல்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நாம நம்மளுடைய மனசுல இருக்க எண்ணத்தை திணிச்சோம் அப்படின்னா அவனுக்கு கோபம் வரும், பயங்கரமா கோபம் வரும். நீங்க அவன் அப்படின்னு சவுண்டு கொடுப்பான், நாமளும் அவனுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அவன் 2-3 தடவை சத்தம் கொடுத்துட்டோம்னா 3ஆவது தடவை அவன் இவனும் நம்ம இனம்தான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து நம்ம கிட்ட பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா இல்லாம நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு கோபம் கூட கொஞ்சம் வரும். அப்போ ஒரு கோபத்துல இருக்கிற ஒருத்தரை குறைக்கணும், அந்த கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா ஒண்ணு நாம அவங்களுடைய மனநிலைக்கு மாறணும். இன்னொன்னு அவங்க நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நாம நடந்துக்கிடணும். அதுக்கடுத்து அந்த பிள்ளைங்க கிட்ட உட்கார்ந்து தெளிவா பேசணும். என்ன சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், உன் மேல தப்பே இல்லை, என் மேலதான் தப்பு. வீட்டுக்காரம்மா ஏமாட்டே நீ அடிச்சா கூட ஒரே வார்த்தை, அம்மா உன் மேல தப்பு இல்லம்மா, நான் தாமா தப்பு. இப்ப வனிதாக்கா மாப்பிள்ளதான் அதுதான் செய்வார். இவங்க அடிச்சாங்கன்னா அவர் வாயே திறக்க மாட்டாரு. கொஞ்சம் அமைதியா போயிட்டாலே பிரச்சனை இல்லை. கம்முன்னு அமைதியா உட்காந்துட்டு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை விட்டு தூக்கி தூர வீசிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாலும் அந்த குழந்தைங்க மனநிலை மாறிடும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால கூட அந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். வீடு பள்ளிக்கூடம், வீடு பள்ளிக்கூடம், வீடு பள்ளிக்கூடம். அப்ப அந்த பிள்ளைங்களை அப்பா சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்க, ஒரு ஆத்துக்கு குளத்துக்குன்னு எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய இடச்சூழலையும் மாத்தணும். வாழக்கூடிய சூழலையும் கொஞ்சம் வீடு மாறி அடுத்த தெருவுக்கு போறது, அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. ஒரு சில பிள்ளைங்க அப்பா அம்மா மேல கோவத்துல இருப்பாங்க, அவங்களை கொஞ்சம் ஹாஸ்டல்ல தங்கி படுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அப்பா அம்மா மேல பாசம் தன்னால வந்துடும். இல்லைன்னா தாத்தா பாட்டி வீட்டுல ஒரு வருஷம் விட்டுட்டா போதும், கோபம் தன்னால அந்த பிரிஞ்சு இருக்கிறது கூட கோபம் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் அந்த கோபத்தை வந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைக்க முடியும் அக்கா. மிக முக்கியமாக சொன்னீங்க. நாங்கள் எந்த விடயம் என்றாலும் பிள்ளைகள் மத்தியில பெற்றோர்கள் மனம் விட்டு பேச வேண்டும். இந்த மனம் விட்டு பேசாத தன்மைதான் இன்றைக்கு ஒரு மன வலிமையற்ற குழந்தைகளையும் உருவாக்குது. ஒரு தன்னம்பிக்கை இல்லாத குழந்தைகள் ஏன் உருவாகுது என்றது இன்னொரு முறை நாங்கள் எடுக்க வேணும். அதற்கு காரணம் கூட மனம் விட்டு பேசாது பெற்றோர்கள். ஏதோ அந்த ஜனநாயக பெற்றோர் மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பினோம், அதெல்லாம் கூடாது. குழந்தைக்கு அன்பாக நம்பிக்கையோடு பழக வேண்டும். அவர் அந்த நம்பிக்கையோடு பழகுற குழந்தைகளுக்கு மன அழுத்தமே வராது. அப்பா இருக்கிறா, அம்மா இருக்கிறா, எனக்கு நம்பிக்கை பெறத்தை தருகிறாருன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது அவர் சொன்னார், அந்த மாற்றுத்திறனாளிகள், ஓட்டிசம் குழந்தைகளுக்கு, அப்படியான குழந்தைகளுக்கு நாங்க கீடு இறங்கி அந்த குழந்தைகளின் லெவலிலேயே நாங்கள் சில விடயத்தை ஆற்ற வேணும். அவர்களோட பேசி அவர்களோட கதைச்சு, ஏன் சின்ன இப்ப கிண்டர்கார்டன் என்றாலும் அந்த குழந்தைகளின் தரத்துல ஒரு ஆசிரியர் இறங்கி
அந்த பிள்ளைகளோட சேர்ந்து நடந்தா அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் இந்த மாணவர்களுக்கு அந்த தங்கட விடயங்களை நாங்கள் கேட்கணும், நாங்க சொல்ற விடயங்களை அவர்கள் கேட்கணும் என்ற ஒரு சமாந்தர கல்வி சூழல் எங்களிடம் அமைய வேணும். அதுபோலதான் வீட்டிலும் அது அமைஞ்சதுண்டா பிள்ளைகளுக்கு கோபம் அதிகமாக வராது. அடுத்தது அவர் அந்த தூரத்தை சொன்னார். எந்த விடயத்துக்கும் தூரம். இப்ப பாருங்க, சரியான கோபம் வந்தா உடனே ஒரு கடிதத்தை எழுதி நீங்க போட்டீங்களா என்ன நடக்கும்? அது பிரச்சனையை உருவாக்கிவிடும். அந்த கோபத்தை நாங்கள் குறைக்க வேணும்னா சற்று ஆறுதலா ஔவையாரும் அழகாக சொன்னார், ஆறுவது சினம். ஆற போடு. அப்ப என்ன செய்யும்? இன்றைக்கு சுற்றியான கோபமா இருந்தது. ஒரு மணித்தியாலத்துல அப்படி கோபம் கூடி இருக்கும். ஒரு 2-3 மணித்தியாலம் அதுக்கு பிறகு நாங்கள் இருந்து ஆறி விட்டு அந்த செயலை செய்ய அப்ப சிந்திக்கிறோம். ஏன் எனக்கு இந்த கோபம் வந்தது? அது என்னிலதான் பிழையா இருக்கு, இல்லது அவையில பிழையா இருக்கு. அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைய வரைக்க உங்களால அந்த கோபத்தை குறைத்து கொள்ளுகிறீர்கள். அல்லது சொல்லுவார்கள் தண்ணி குடிக்க சொல்லி. என்றா சில நேரம் கோபம் அதிகமாக இருந்தால் அந்த உடலின் குருதி சுற்றோட்டம் அதிகமாக இவைக்கு ஒரு சரியான ஒன்றும் செய்ய முடியாத சூழல் இருக்கும். அந்த நேரம் தண்ணியை குடித்து நீங்கள் உங்களோட கோபத்தை ஆற்றுங்கள். வள்ளுவரும் அழகாகவே பல இடங்களில சொல்லி இருக்கின்றார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காப்பான் காவாக்கால் என்னண்டு அந்த சினத்துக்கு நிறைய வள்ளுவரும் எழுதி இருக்கிறார். எப்படியோ நாங்கள் அந்த சினத்தை நாங்கள் குறைக்க வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. அது மாணவர்களுடைய நாங்கள் குறைச்சாதான் அந்த மாணவன் மனதில பதியக்கூடிய கல்வியை பெறுவான். ஏன் குறைக்க வேணும் என்ற ஒரு கேள்வி இருக்கல, இல்ல கோபத்தோடையே இருக்கலாம். ஏன் குறைக்க வேணும்? குறைச்சாத்தான் அவன் மனம் அமைதி பெறும். அமைதியான நதியினிலே ஓடம் அங்கே அப்பதான் அழகாக ஓடமே ஓடும். அமைதி வேணும். அந்த அமைதியை உருவாக்குறது கோபம் குறைத்தல். அப்ப ஒரு நல்ல நிலை, ஒரு பொறுமை, நிதானம் அங்கு வரும். ஏன் நாங்கள் குமுறுகின்ற ஒரு அலையில படகை செலுத்தினால் எப்படி இருக்கும்? அந்த படகு கவிழ்ந்தும் விடும். ஆகவே குமுறுகின்ற மனதில உடனடியா ஒண்ணும் செய்ய முடியாது. அது எப்ப ஆறி தணிஞ்சு பண்பாடா இருக்குதோ அந்த இடத்துல ஒரு பைதை வச்சு பாருங்கள், மிக சிறந்த வளர்ச்சியை காணுகிறது. அதுபோலதான் குழந்தைகளும் அந்த பண்பாடாக அந்த அமைதியாக இருக்கிற நேரத்துலதான் கல்வி என்ற ஒன்று விதையை நாங்கள் ஊன்றும் போது அந்த பிள்ளைக்கு மனதில பதியக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால்தான் கோபம் அதிக அளவு வரக்கூடாது. ஆனாலும் கோபம் சில இடங்களில் வரலாம். பாசிட்டிவாக பார்த்தோம்னா ஒரு பாம்பு வருதுன்றோடனே பட்டாரண்டு ஓடுவோம். ஒரு கள்ளன் எங்களை பிடிக்க வாரான்றோடனே கோபம் வரைக்குள்ளதான் எங்களால அந்த எதிரியினர் சிறக்க ஒரு ஆபத்தை எதிர்நோக்குகிறோம் என்று ஓடுவோம். ஆகவேதான் அது ஆதி காலத்தில் கோபம் ஆபத்தை எதிர்பார்க்கிறி தன்னை காப்பாற்றுவதற்காக வந்தது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையான ஒன்றுதான். அப்படி பார்க்கும்போது நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ புற என்று வடிவாக வள்ளுவர் அதை சொல்லி இருக்கின்றார். எனக்கு சரியான ஒரு குறள். அந்த சினங்காத்தலில நாங்கள் எப்போதுமே நாங்கள் படித்துக் கொள்வோம். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். பாருங்க, தன்னையே கொல்லும். அந்த சினம் என்னையே கொண்டு விடும். என்றால் நான் சுற்றியான கோபத்துல இருந்தால் ஒருத்தனை கொலை செய்வானோட அப்படியே போய் கொலை செய்து கடைசியா என்னையே கொன்றுவிடும். அப்ப பாத்தீங்களோ? அப்ப இதனால குழந்தைகளுக்கு சொல்ல வேணும், கோபம் அதிகம் வரக்கூடாது. சில நேரங்களில கோபம் தேவைதான். ஆனா சில நேரம் அவர் பேசினாதான் அவர் படிப்பார். அப்ப அவருக்கு கோபம் வந்தோடனே படிப்பார். பாசிட்டிவாக எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எடுக்கலாம். ஆனா நெகட்டிவாக எடுக்கிற இடங்கள் அதிகமாக இருப்பதனால் அந்த கோபத்தை தணிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கட இன்றைய இந்த நிலையில மாணவர்களுடைய அவர்களுக்கு சொல்ல வேணும் போல. கோபம் மூளைன்ற பல வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். தெரியுதான? கோபம் வந்தோன்னா அதிர்மொழி சுரப்பி சுரக்க எங்கள்ட ஒரு கெமிக்கல் மாற்றம், ரசாயன மாற்றம் எங்களோட உடல்ல இருப்பதனால ஒரு தாக்கம் எங்களுக்கு உடம்புல ஏற்படுறது. அது உணர்வு பூர்வமாக யோசிக்கும் திறனை குறைக்குது. எங்களுக்கே தெரியும், கோபம் வந்தா சிந்திக்க முடியாம இருக்கும். ஐயோ, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் எப்படி சிந்திக்கிறது என்று தெரியாத மாதிரி இருக்கும். காரணம் இல்லாமல் கடுங்கோபத்தை உனக்குள் ஒருபோதும் வளர்க்காதே. காரணம் இல்லாமல், சரியா? எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏற்க தொடங்கினால் கோபம் குறையும். அங்க நாங்க சொன்ன நாங்கள் வனிதா சிவசேட்டமா இருக்குன்னு சொன்னார். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நாங்க உண்மையா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த விடயத்தை நாங்க பார்ப்போம். ஆத்திரமடையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வினாடி மகிழ்வை இழக்கிறோம். பாருங்க, கோபம் வரைக்குள்ள நாங்கள் மகிழ்வை இழக்கிறோம். அதனால அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போனால் எங்களோட வாழ்க்கையில ஒன்றும் உயர்வடைய வாய்ப்புகள் இருக்காது. எனவேதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அந்த கோபத்தை குறைத்து கொள்ள நாங்கள் பல வழிகளை கையாளுகின்றோம். அதைத்தான் இப்பொழுது நாங்கள் அதை பேசி இருக்கின்றோம். எனவே அந்த குழந்தைகளுக்கு கோபம் வாரது ஒன்று அந்த பிள்ளைன்ற செயற்பாடு,
வீட்டு சூழல், பலவிதமான சூழலை பற்றி நாங்கள் கதைச்சினாங்கள். ஆகவே ஆரோக்கியமான சூழலை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி பெறுந்தால் அகில உலகத்திலும் சிறந்த குழந்தைகளாகவும் நல்ல பிரசைகளாகவும் பண்பாடு உள்ள குழந்தைகளாகவும் மிளிர்வார்கள் என்பது எங்கட இன்றைய இந்த கருத்து ஆய்வு சிறப்பாக சொல்லி வைக்கிறது. ஆகவே முடிந்தது முடிவல்ல, இந்த இந்த முடிவுக்கும் அப்பால இன்னும் சிறந்த முடிவுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். ஆனாலும் ஏமாற்றத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல், எதிர்பார்ப்பை அதிகமாக்காமல் அளவோட வாழ்ந்தமண்டா வளமான வாழ்வு அடையலாம் என்று இந்த சிறப்பு ஆய்வில நாங்கள் கோபம் பற்றி ஆய்ந்திருக்கிறோம். இந்த ஆய்வில நீங்க நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கிறேன். வனிதா, ஏதாவது சொல்ல வேணுமா? ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம எல்லா விஷயங்களையும் பல விஷயங்களை பத்தி நீங்க கதைகள் மூலமா சொன்னீங்க. இப்ப ஒரே ஒரு இது, இப்ப நான் தங்க காசுகளை உங்ககிட்ட தர்றேன், அத நீங்க வாங்கிப்பீங்களா? சும்மா தாரீங்களா எனக்கு தங்க காசு அல்லது ஏதாவது ஒரு செயலுக்காக? தங்க காசுகள் இப்ப நான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்க, அப்போ வாங்குவேன். ஒரு நல்ல மனநிலை இருக்கும். இப்ப அது நீங்க வாங்கல அப்படின்னீங்கன்னா, வாங்கினா உங்களுக்கு சொந்தம், அத வாங்கலன்னா அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவருக்கு சொந்தம். எனக்கு தான் சொந்தம். அதான் ஒரு ஜென் துறவி சொல்றாரு, கோபத்தை அது மாதிரி நம்ம எந்த இடத்துலயும் காமிக்கிறோம். கோபத்தை காட்டும் போது நம்ம அந்த இது மாதிரிதான், அந்த கோல்டு காயின் மாதிரி நம்ம நினைக்கிறோம். சப்போஸ் அது குடுக்கல, நீங்க கோபத்தை ஏத்துக்கறல, அது என்னோடது இல்ல, எனக்கு தேவையில்லை அந்த கோபம் அப்படின்னா, அது கோபப்பட்டவரையே சாரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஒரு கதை. நிச்சயம் தானே. ஏனென்றால் எனக்கு நான் கோபப்படாமல் இருக்க நீங்க அந்த தரைக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் வேண்டேல என்றாலும் எனக்கு ஒரு கோபம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த கோபம் அமைகிறது என்று நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு அந்த மனநிலைமையை நம்ம இப்படி எல்லாம் பலவித கதைகள் சொல்லி பல கைடன்ஸ் கொடுத்து அதை மாத்தணும். ரெண்டாவது நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல மனநிலை எப்படி முக்கியமோ அது மாதிரி நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. நீங்க ஆரோக்கியம் சொன்னீங்க, சரியான முக்கியம். அதுபோல அவ்வையாரும் 60 சினம் என்று சொன்னார். அந்த ஆரோக்கியத்துல இந்த குழந்தைகளை அமைதியாக அந்த நல்ல உணவுகள் கொடுத்து அல்லது நிறைய அவர்களோட பேசி நல்ல கதைகள் சொல்லி நல்ல அனுபவம் வாய்ந்த கதைகளை சொல்லும் போது இந்த பிள்ளை யோசிக்கும். ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த தடிகளை எப்படி நாங்கள் ஒன்றொன்றா உடைக்கலாம், ஆனா 3 தடியை சேர்த்து உடைக்க முடியாதோ அதுபோல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்றது அப்படி இந்த நீதி கதைகள் மூலமும் நாங்கள் சாதாரணமாக நடந்து வரைக்குள்ள இயற்கை காட்சிகள் இந்த கதைகள் மூலமும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு வந்தோம்டா உண்மையிலேயே பொறுமை காக்கும். என்ன அகழ்வாரை தாங்க நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்றே சொல்லுது. அப்ப பாருங்கள், இவ்வளவுதான் கிண்டினாலும் மண்ணானது பொறுமையாகவே இருக்கிறது, திருப்பி எங்களுக்கு அடிப்பதில்லை. அகழ்வாரை தாங்க நிலம் போலதான் இகழ்வார் பொறுத்தல் தலை. சில நேரம் உங்களை பேசிக்கிட்டாலும் ஓகே என்று பொறுத்து கொண்டு வரலாம், ஆனால் அதிகம் பொறுப்பதும் நல்லதல்ல. சில சந்தர்ப்பங்களை பார்த்து நீங்கள் சிலவற்றை பாவித்துக் கொள்ளலாம். ஏனைய நிகழ்வுகளை பார்க்க குறைந்த கோபத்தோட இருந்தால் உங்களோட உடல் நிலை கூட ஆரோக்கியமாக இருக்கும். இல்லாவிட்டால் மகிழ்ச்சி இல்லாமல் போடும், மகிழ்ச்சி பறந்து போகும். அப்ப காலத்தால மகிழ்ச்சியை நீங்கள் கரைத்து கொள்ளுகிறீர்கள். இதனால் கோபம் என்பது வேண்டாம், சாந்தமாக அன்பாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக கலந்து கொண்டு தனது கருத்துக்களை அழகாக தெளிவாக சொன்ன வனிதா அவர்களுக்கும் உதவி பேராசிரியர் ஓம்கர கல்லூரி, அதே நேரம் சிவசெல்வ மாரிமுத்து ஆசிரியருக்கும் மிகுந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு ஜெர்மனி TSSL இத்துடன் இந்த நிகழ்ச்சியினூடாக விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி 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 நன்றி.